வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த் டிப், அதாவது குழந்தைங்களுக்கு சத்து மாவு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத குறித்து தான் சொல்ல போகிறேன். குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த சத்து மாவு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்ற கேள்வி இல்லை. குழந்தைங்க முதற்கொண்டு தாத்தா பாட்டி வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எடுக்கலாம். இது சாதாரணமாக நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். தானிய வகைகள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நிறைய பசி எடுக்கும். நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட்லாம். இதில் இன்றைக்கி நான் 24 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பெரும்பாலும் நிறைய பொருட்கள் உங்கள் வீட்டிலையே கிடைக்கும். 1-2 தான் நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான பொருள், ஆரியம் சொல்லுவாங்க. அது 200 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா பொருட்களையும் ஒரே பவுலில் மெஷர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும். ராகி மட்டும் 2 பவுல் எடுத்துக்கோங்க, 200 கிராம். கம்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான். கம்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல். கோதுமை நம்ம வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கோதுமையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி நம்மளுக்கு வீட்டில் தெரியும் இல்லையா, நம்ம காஞ்ச பட்டாணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த காஞ்ச பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சுண்டல் 2 வகையான சுண்டல் இருக்கும். கருப்பு சுண்டல் இருக்கும், வெள்ளை சுண்டல் இருக்கும். 2 சுண்டல்லையுமே நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் காராமணி எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான், வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். காராமணி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பொருள், பாசிப்பருப்பும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு தினமும் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோளம், வெள்ளை சோளம் இருக்கும், இன்னொரு மஞ்சள் கலரில் இன்னொரு சோளம் இருக்கும். 2 சோளமுமே நீங்கள் சரிபாதியாக 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை, வேர்க்கடலை ரெண்டுமே சரிபாதியாக 100 கிராம் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இருக்கும் நம்ம வீட்டில், உளுந்து அதையும் ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி வகைகளுக்கு வரலாம். அரிசி வகைகளில் திணை அரிசி, வரகு அரிசி, சம்பா அரிசி, சாமை அரிசி, குதிரைவாலி அரிசி, இந்த மாதிரி 5 வகையான அரிசி இருக்குது. நான் சொன்னதில் இந்த 5 வகையான அரிசி மட்டும்தான் ஒரு சிலர் வீட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த அரிசி மட்டும்தான் நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாமே காமனாக வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். இந்த அரிசி எல்லா வகையான 5 வகையான அரிசி சொன்னேன் இல்லையா, இந்த 5 வகையான அரிசிலையும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கப்புறம் சொல்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 50 கிராம். பிஸ்தா, அப்புறம் ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தான்றது ஒரு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதில் நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றது நல்லது. அது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க வாசனைக்காக. சரியா? இந்த 24 இன்க்ரீடியன்ட்ஸையும் நீங்கள் நல்லா வெயிலில் 2 hours இல்லைன்னா 3 hours நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்து அப்புறம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நம்ம கடாயில் போட்டு வறுக்கணும். அதாவது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேம் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பொருளும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு, உங்களுக்கு நல்ல மனம் வரும். நீங்கள் வறுக்கும் போதே அந்த ஒவ்வொரு பொருளோட வாசனையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. 24 பொருட்களையும் நல்லா வறுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. ஒரு சில பொருள் சீக்கிரமாக வறுப்பட்டுரும். பொட்டுக்கடலைன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நீங்கள் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இல்லை வீட்டிலையே கிரைண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். காற்று போகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம 100 கிராம் எடுத்துருக்குறோம். ராகி மட்டும்தான் 200. இது நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு 2.5 கிலோ மாவு கிடச்சிரும். இந்த மாவு அந்த குழந்தைங்க ஒரு 2 வருஷம் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. நீங்கள் கைப்படாமல் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் வேணும்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த வாக் வித் நாலேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.